ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. எப்பொழுதுமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு தயால குணமுள்ள ஒரு நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. இன்றைக்கு எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட மாட்டீங்க. எல்லாரும் நலமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. ஆனால் அவங்களை எளிமையாகவே எல்லாரும் ஏமாற்றி விடுவாங்க. ஏன்னா இது சந்திரனின் காரகத்துவம் பெற்ற கடகராசிங்க. சந்திரன் என்பது தாய்மை குணம் உள்ள ஒரு ராசி. யாருக்காவது ஒரு சில நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா உடனே நமக்கு நடந்தது போல் ரொம்ப வெம்புறது, கஷ்டப்படுறது, மனதை வருத்திக்கிறது, இதை மாதிரியான நிகழ்வுகளில் இந்த கடகராசி என்பவர்கள் இருந்துகிட்ருப்பீங்க. ஆனால் அதனால் உங்களை ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு என்ன சொல்கிறாருனாக்கா, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்ற சொல்லுவாங்க. அதாவது அவனோட தகுதி என்ன, நான் போடுறதுனால அவனோட வாழ்க்கைகள் மாறப்போகுதா, இதெல்லாம் அறிந்து செயல்படணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மனதில் நினச்ச மாதிரி எல்லாமே செயல்படாமல் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாத ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியுன்றீங்க. நீங்கள் டக்குன்னு எல்லாத்துமேலேயும் ஒரு நம்பிக்கையை வச்சுருவீங்க. நம்பிக்கை வச்சுட்டு திடீர்னு அதை உடையக்கூடிய அமைப்புகள் உருவாகும்போது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு அவங்களோட நட்பு தொடர்றதும் சிறப்பாக, எல்லா நபர்களோட நட்பு வச்சுக்கிறது ஓரளவுக்கு நலமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சிந்திக்காமல் ஒரு 4 நாளில் பேசுகிறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களோட நட்பாக பழக ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா ஒவ்வொருத்தரின் குணாதிசயங்கள் நீங்கள் திரும்ப உணரும் போது அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டால் போதுமானது. அதே வேளையில் எனக்கு தெரிஞ்ச அளவு எல்லா மனிதர்களுக்கும் தான தர்மங்கள் செய்யணுன்ற மனது வந்துடாது. ஆனால் கடகராசியில் பிறந்த நபர்கள் மட்டும் தெளிவாக சொல்ல வரங்க, தனக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு கொடுத்து பார்த்து அவங்க நலமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு நான் சொல்லவே செலவில்லை. கடந்த ஒரு 2.5 வருட காலகட்டங்கள் பெரிய லெவலில் கஷ்டங்கள், தொழில் இல்லாத ஒரு அமைப்பு, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சந்திக்கிறது, இது மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கடந்த 2.5 வருட காலமாக சந்திச்சிங்க. ஆனால் கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட இந்த சனி பகவான் பயிற்சியாகி 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ அஷ்டமச்சனி விலகுன ஒரே ஒரு காரணத்தினால் பட்டமரம் தொழில்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கடந்த 2.5 வருஷத்துலேயே நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் உலகத்தில் யார் எப்படிப்பட்டவங்கன்றது உணரக்கூடிய சக்தி உங்களுக்கு முன்னரே உணர்ந்திருக்கக்கூடிய விதிகள் உருவாயிருக்கும். அதை அனுசரித்து இதுக்கு பிறகு நீங்கள் பயணிக்கிறது தான் சிறப்பான ஒரு பலன்களை தரும். அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு முன்ஜென்ம காலகட்டங்கள் சிறப்பில்லாத அமைப்புகளும் பொருளாதார நெருக்கடிகளும் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகளும் ஏற்பட்டிருக்கணும். இது வண்டி வாகன தடைகள் கூட ஏற்பட்டிருக்கணும். அந்த அமைப்புகள் விட்டு விலகி போயிடுச்சு. இனிமேலுக்கு உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த கடகராசி என்பவர்களுக்கு நீங்கள் கேட்க விரும்புகிறது என்னென்னாக்கா, எனக்கு வேலை இல்லை சார், நிரந்தரமான வேலை இல்லை. எனக்குன்ற ஒரு வேலை, ஒரு மனிதனுக்கு வேலை தான் அவனோட மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய தொழில். என்னதான் கோடி கோடியாக அவங்க அப்பா அம்மா சம்பாரித்து வச்சுருந்தாலும் கூட அவனுக்குன்ற ஒரு மனிதனுக்கு தொழில் அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் அந்த மனிதன் மதிக்கப்படுவான் அப்படின்றது. தொழில் தான் மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பவர்கள் நிரந்தரமான உத்தியோகம் அமையலையே என்ற ஒரு மன ஏக்கங்கள் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க, 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இந்த மாதத்தில் உதயமாயிருக்குங்க. சூரியன், புதன், குரு, 3 கிரகங்கள் 12ஆம் இடத்துல தொடர்பு இருக்கிறனால யோசிக்க வேண்டாம். நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்காக முயற்சி எடுத்தால் அந்த காரியம் வெற்றிகளை தருன்றது எழுதப்பட்ட விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசி என்பவர்களுக்கு வாணிபத்தில் கொஞ்சம் அக்கறை இருக்கும். வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக கால் வச்சுருப்பீங்க. அப்போ வியாபாரங்கள் இந்த மாதத்திலேருந்து ஒரு படிப்படியாக உயர்வுக்கான காலகட்டங்கள் உருவாகும். தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஏதாவது கிடைச்சி உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது இருந்துகிட்ருக்குன்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2 வருஷ காலமே உங்களுக்கு அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட், உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் அதை விட்டு இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலேருந்து மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்றீங்க. அடுத்த ராசிக்கு 4ஆம் அதிபதி தான் வீடுமனை வாசல், வண்டி, வாகன யோகங்கள், தன்னோட மனநிலைமை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ 4ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் தனக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால் இந்த நேர காலங்களில் தொழில் மூலிமா லாபங்களும் தொழில் வளர்ச்சிகளும் மேலோங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும்.
முக்கியமாக இந்த நேரத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். பொருளாதார ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருந்துட்டுருக்கின்ற விதிங்க. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். முக்கியமாக அஷ்டமச்சனை விலகி போயிடுச்சு. அஷ்டமச்சனை விலகுனாலே உங்கள்கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலங்குனதாக அர்த்தம். அதனால் இந்த நேர காலங்களில் வாய்ப்புகள் கிடைச்சிதுனாக்கா நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறுக்கு போயிட்டு சனி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வாங்கி விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, முன்ஜென்ம கருமாவின் பலன்களை நீங்கள் முழுமையாக விளக்கிட்டு சிறப்புமாக இருக்கிறத பார்க்க முடியுன்றீங்க. அதே போல் இந்த மாத காலங்களில் குழந்தை பேரே இல்லை சார், வெகு நாட்களாக ஏங்கி தவிச்சிட்ருக்கோம், குழந்தை பேருக்காக தான் காத்துட்ருக்கோம்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வலிமை பெற்று உட்காந்துருக்கிறனால கண்டிப்பாக குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டுருக்கு. பொருளாதார வளர்ச்சிகளுக்கு ஒருபோதும் குறைவு இருக்கா, பொருளாதாரம் சீரும் சிறப்பாக இருக்கும், எதிர்கால வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குன்றீங்க. அதே போல் லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது செவ்வாய் பகவான் வராருங்க. தனக்கு 3ஆம் இடத்துல அவர் திரிகோணத்தில் உட்காந்துருக்கார். அப்போ 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அதனால் கடகராசி என்பவர்கள் இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துவது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றீங்க. இந்த மாதத்துலேருந்து நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணுன்ற விதி பயனானது உருவாகுதுன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருந்துகிட்ருப்பீங்கன்றீங்க. அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதத்தில் செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் டக்குன்னு கோவப்படுவீங்க, உணர்ச்சி வசப்படுவீங்க. இந்த கோபத்தை குறைத்து இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு நலமாக இருக்குன்றீங்க. கணவன் மனை உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த மாதத்தில் போய்க்கிங்க. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறவர்களும் இந்த 2ஆம் இடத்துல விட்டு விலகிட்டாருன்னா உங்களுக்கு எந்த விதத்தையும் பிரச்சனைகள் ஏற்படாது. கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறனால பணத்தட்டுப்பாடுகள் அவ்வப்போது வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் தேவைக்கு தகுந்த மாதிரி பணங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ லக்ன அதிபதியே 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்க ஒரு காரணத்தினால 7ஆம் இடம் கலசரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருவேறுபட்ட எண்ணங்களோடு நீங்கள் காத்திருக்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த நேரத்தில் ஒரு ஃபைனல் டெசிஷன் பெறுறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் இருக்கிறது அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளை இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்ருக்கு. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுனாக்கா நீங்கள் இந்த நேரத்தில் சரியாக உங்களை பார்த்துக்கிறது நல்லாயிருக்கும். இரவு நேரத்தில் தூங்குறதும் மிக விரைவான காலங்களிலே தூங்கிக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறனால தந்தை வழி சொத்தினால் ஆதாயங்களும், தந்தை மூலிமா மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போல் 10ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுக்கிரன் உட்காந்தனால தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். குரு புதன் சூரியன் 12ஆம் இடத்துல தொடர்புனால வெளிநாடு வெளிநாடு தொடர்புடைய அமைப்புகள் இந்த ஜாதிக்கு வலிமை பெறுன்றீங்க. மற்ற விதத்தில் தோஷங்கள் கிடையாது. சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.